மோனிஷ் நோ வேண்டாம், அதை மட்டும் தொடாதீங்க, பெரிய பிரச்சனை ஆயிரும், வேண்டாம் விட்டுருங்க. நோ வேண்டாம். மோனிஷ் என்ன பண்றீங்க? ஏன் நான் லென்ஸ் கட்ட போறேன்னா எதுவும் இஷ்யூ இருக்கா? லென்ஸ் மாதிரி ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கா, அதை ஃபாலோ பண்ணி தான் லென்ஸ் கழட்டுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த லென்ஸோட மவுண்ட் ஃபுல்லாமே ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு லென்ஸை கழட்டிட்டு உள்ள இருக்க மவுண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். அதை எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. டிஷ்யூ பேப்பர், பட்ஸ், டிஷ்யூ பேப்பரை க்ளீனிங் ஏஜென்ட் வச்சு லைட்டா டிப் பண்ணிட்டு நம்ம அந்த மவுண்ட்டை க்ளீன் பண்ண போறோம். நம்ம லென்ஸ் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அந்த ப்ரொடக்ஷனோட டோர் இருக்கும், அதுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளீன் சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷனை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ரொடக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், லேசர் எக்ஸ்பிரஸோட ப்ரொடக்ஷன் நம்ம எடுத்துட்டு இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணோம், மறுபடியும் இந்த மவுண்ட்டை உள்ள மாட்ட போறோம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம், நம்மளோட பட்ஸை வச்சு நம்ம உள்ள இருக்க மவுண்டிங் வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்றோம். நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த மவுண்ட் வந்து எடுத்துட்டு நல்லா பேக் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள ஃபீட் பண்ணணும். இந்த மாதிரி சேஃப்டி ப்ரொசீஜர் வச்சு பண்ணணும். ப்ராடக்ட்டோட லைஃப் டைம் அதிகமாகும். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கீப் ஆன் ஸ்பாட் வந்துட்டே இருக்கு. மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இதை ப்ராப்பரா க்ளீன் பண்ணாதனால இந்த பிரச்சனை அதிகமாக வருது. இனிமேல் நீங்க இதை க்ளீன் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கோங்க. ஹாய், நான் உங்க மோனிஷ், லேசர் ஸ்பேர் எக்ஸ்பர்ட், ரேட் டோல், பிரசிடெக், அமரா, பார்டர். உங்ககிட்ட இருக்க இந்த ஹெட்டுக்கான கன்சியூமர்ஸை நான் உங்களுக்கு சேவ் பண்ணி தரேன்.